என்னை சகோதரர் அறிமுகப்படுத்தும் போதும் கூட சொன்னாரு, கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. உண்மைதாங்க. உங்க மாவட்டத்துக்கு நீங்க பேசுற தமிழும் எங்க கொங்கு மாவட்டத்துல நாங்க பேசுற தமிழும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நாங்க எல்லாமே மரியாதையா பேசுவோம். அப்பா நாங்க என்ன மரியாதையெல்லாம் பேசுறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க வட்டார வழக்கு வேற, எங்க வட்டார வழக்கு வேற. நாங்க சாப்பிட்ற பொருளா இருந்தாலும் கூட சாப்பாடுங்க, குழம்புங்க, ரசமுங்க இருக்குதுங்க, போட்டுக்குங்கன்னு மரியாதையா சொல்லுவோம். அட யாராச்சும் கொலை பண்றோம்னு வைங்க, கொலையுங்க, செய்யறமுங்கோ, வெட்டுறமுங்கோ, புதைக்கிறமுங்கோ, எரிக்கிறமுங்கோன்னு கொலை செய்யறதையும் கூட மரியாதையா தான் பேசுவாங்க. இது எங்க ஊர் வழக்கம். நீங்க இதை அப்படியே இந்த வாசகம் எடுத்துட்டு எங்க ஊர்ல காய்கறி மார்க்கெட்டில் நாங்க போய் அக்கா எப்படி கீரை அப்படின்னு கேட்டோம்னு வைங்க, எங்க ஊர் அக்கா சொல்லு, கண்ணு கட்டு 10 ரூபா, கட்டு 15 ரூபாய்ங்க. இந்த வாசகத்தை எடுத்துட்டு உங்க ஊரு அதை தாண்டி சென்னையில வந்து எப்படி கீரை அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுவீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் கீரை அப்படிம்பீங்க. வார்த்தை ஒண்ணுதான் இல்லைங்களா? எங்க ஊர்ல காய்கறி மார்க்கெட்ல போய் எப்படி உருளை அப்படின்னு கேட்டா அந்த அக்கா சொல்லு, உருளைக்கிழங்குக்கு விலை சொல்லு, கிலோ 30 ரூபா, 35 ரூபாய்ங்க. இதே வாசகத்தை எடுத்துட்டு உங்க ஊரையும் சென்னைக்கும் போய் எப்படி உருளைன்னா என்ன சொல்லுவீங்க? இது நம்ம மார்க்கெட்டு, எப்படி வேணாலும் உருளும்பீங்க. வார்த்தை ஒண்ணுதான் இல்லைங்களா? ஆனா போய் சேர இடத்துக்கு அது மாறுது இல்லையா? அப்ப அந்த கொங்கு தமிழை உலகம் முழுவதும் கொண்டு போறதுனால உண்மையிலே நீங்க நம்ப மாட்டீங்க. வெளிநாடெல்லாம் போனா பேசி முடிச்ச பிறகு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க, கண்ணீர் விடுவாங்க, விட்டுட்டு சொல்லுவாங்க, பாருங்க நம்ம ஊரை தாண்டி பல மைலுக்கு அப்பால வந்து இருக்கிறோம் நினைச்சோம், உங்க பேச்ச கேட்ட உடனே நம்ம ஊருக்கே வந்துட்டு வந்த மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உண்மையிலேயே அதுல இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையுமே நமக்கு கிடையாதுங்க. ஆனா எவ்வளவு மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்குது, அதை தெரியாம நம்ம அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்கிறோம். என் தம்பி சொன்னதுல எனக்கு ரொம்ப ஒரு வருத்தம் உண்டு. கூட்டு குடும்பமா அன்னைக்கு இருந்தோம், உண்மைதாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம். வீடே நம்மளுக்கு வாழ்க்கையை கத்து கொடுத்துச்சுங்க. வீட்டுக்கு என்ன வச்ச? முதல்ல படின்னு வச்சு கட்டுனோம், அடுத்தது நடைன்னு வச்சோம். இந்த சொல்லெல்லாம் வழக்கில் இல்லைங்க. அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால கட்டுறதுக்கு படின்னு பேர் வச்சோம், அதுக்கடுத்து நடை அப்படின்னு வச்சோம், அதுக்கடுத்து கூடாரம்னு வச்சோம். இன்னைக்கு இதெல்லாமே கிடையாது, வழக்கல் இல்ல. படி, வாழ்க்கையை படி, நடை, படித்தபடி நட, கூடாரம், எல்லாரும் கூடி உட்கார்ந்தோம். கூட்டு குடும்பமா, அக்கா, தங்கச்சி, நங்கையா, கொழுந்தியா, மாமனாரு, மாமியா, மச்சாண்டாரு. இந்த உறவு சொல்லெல்லாம் நம்மளோட தமிழ்ல தாங்க இருக்குது, தமிழ்ல தான் இருக்குது. வேற மொழிகள்ல இருக்குதா இந்த மாதிரி நங்கையா, கொழுந்தியா, நாத்தனாரு, மச்சாண்டாரு? வேற மொழியில் இருக்குங்களா? வேற மொழியில 2 வார்த்தை தான் இருக்கு, அங்கிள், ஆண்டி. அப்பங்கூட பிறந்தாலும் அங்கிள், அம்மா கூட பிறந்தாலுமே ஆண்டி. இந்த சொல்லுதா? தமிழ்ல தாங்க இவ்வளவு உறவு சொல்லு இருக்கு. ஆனா இதுல வருத்தம் என்ன தெரியுங்களா? இனி 2055க்கு பிறகு இந்த உறவு சொல்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். 2 சொல்லுதான் இருக்கு, அங்கிள், ஆன்டி என்ற 2 சொல்லுதான் இருக்குன்னு சொல்லி உலக ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா நம்ம எத்தனைய இழந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த கூடாரத்துல எல்லாரும் கூடி உட்கார்ந்து கேலி கிண்டலு இதெல்லாம் பேசி விட்டு கொடுக்கறதுனா என்ன, பகிர்தல்னா என்ன, புரிதல்னா என்ன, இப்படி மகிழ்ச்சியா வாழ்ந்தோம் இல்ல. இன்னைக்கு இந்த வீடு இப்படி கட்டுறோமா? நட வச்சு கட்டுறோமா? படிக்கட்டு வச்சு கட்டுறோமா? கூடாரம் வச்சு வீடு கட்டுறோமா? இல்லையே, மாறி போச்சே. அட்டாச்டு அவுட் ஹவுஸ், இந்த 2 தான் இன்னைக்கு. கட்டும் போதே அட்டாச்டு பாத்ரூம், அவுட் ஹவுஸ் போட்டு கட்டுறோம். ஏன்? அட்டாச்ல இருக்க வேண்டியவங்களை எல்லாம் கொண்டு போய் அவுட் ஹவுஸ்ல வச்சிடறோம். அவுட்டர்ல இருக்க வேண்டிய கழிவறையும் குளியலறையும் கொண்டு வந்து அட்டாச்சுக்குள்ள வச்சோம். இன்னைக்கு ஃபேமிலி டிட்டாச் ஆகி போயிருக்குதுன்னு சொன்னா நான் இன்னுமே ஒன்ன யோசிச்சு பாக்குறேங்க. அன்னைக்கு படுக்கை அறைன்னு ஒண்ணு கிடையாதுங்க, தனி பெட்ரூம்னே ஒண்ணு கிடையாது. எனக்கெல்லாம் கல்யாணமான புதிதுல திரை ஓடுவாங்க, அவ்வளவுதான். ஒரு தடுப்பு, அவ்வளவுதான். இரவுல பேச முடியாது, பகல்ல பார்க்க முடியாத வாழ்க்கை. ஒரு நாள் எங்க வீட்டு கும்பல் எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிடுச்சு. நான் மட்டும்தான் இருந்தேன்.
என் வீட்டுக்காரர் வந்தாரு, எல்லாரும் எங்கேன்னு கேட்டாரு. எல்லாம் பக்கத்து ஊருக்கு பொங்க வைக்க போயிருக்கிறாங்கன்னு. வீட்டுல என்ன இருக்குதுன்னு கேட்டாரு. ஓடி போய் பார்த்த, பழைய சோறு தான் இருந்துச்சு. பழைய சோறு தான் இருக்குதுங்கன்னு சொன்னேன். உடனே வீட்டில் அவர் சொன்னாரு, அதை எடுத்து போட்டு கொல்லப்புறம் கொண்டு வானார். கொல்லப்புறம்னு ஒன்று இருந்துச்சு. இன்னைக்கு அதுவும் இளைய தலைமுறைக்கு நாம வைக்கல. உடனே பரபரப்பா ஓடி போய் பழைய சோத்தை எடுத்து போட்டு, கட்டித்தயிர் 10 எரும மாடு கறக்குது எங்க வீட்டுல, கட்டித்தயிரை எடுத்து போட்டு பிசைஞ்சு கொல்லப்புறத்துல போய் உட்கார்ந்துட்டு அவருக்கு பிசைஞ்சு நான் கொடுக்க, அவர் சாப்பிட கொடுக்க சாப்பிட போன கோஷ்டி திரும்பி வர எதுவுமே நடக்காத மாதிரி பாத்திரம் பண்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நான் அங்க நிக்க, அவர் அங்க நிக்க, வந்த மாமியா நேர சமையல் அறைக்குள்ள போய் லபோ லபோன்னு கத்துச்சு. தெரியுண்டி தெரியுண்டி, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குன்னு தெரியுண்டி. ஆடு மாடுகளுக்கு ஆட்டி வச்சிருந்த பருத்தி கொட்டை புண்ணாக்க எந்த ஆடு மாடோ வந்து தின்னுட்டு போயிருக்குது, அது தெரியாம இருந்தியான அதுகத்த. அப்புறம்தான் தெரிஞ்சது, நான் பழைய சோறுன்னு எடுத்துட்டு போனேன்ல, அது பருத்தி கொட்டை புண்ணாக்கு. அது அந்த புண்ணாக்குக்கும் தெரியல. குடுக்க சாப்பிட. ஏங்க யோசிச்சு பாருங்க, என் வயசு ஒத்தவங்கெல்லாம் இருந்தா நீங்க அப்படியே பிளாஷ்பேக்ல போய் பாருங்க, நடந்துச்சுங்களா இல்லையா? நான் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு இதுல அன்பு ஒண்ணுதாங்க இருந்துச்சு. அன்னைக்கு அன்பு ஒண்ணுதான் அந்த வாழ்க்கையில் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த அன்பை நாம தொலைச்சிருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி, ஒரு பொண்ணு வந்து தைரியமா சொல்றப்பா, நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் காதலிக்கிறேன். அவர் கேட்கிறாரு, அங்க இருக்கிறவன் எப்படிமா உங்ககிட்ட வந்து சிக்குனா? இன்டர்நெட்ல தேடினோம், ஃபேஸ்புக்ல பார்த்துட்டோம், ரைட், ஸ்கைப்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்ல 3 மாசமா காதலிச்சிட்டு இருக்கிறோம். அப்பா சொன்னாரு, அப்படியாம்மா, அப்போ ஒன்று பண்ணுமா, ட்விட்டர்ல கல்யாணம் பண்ணிக்கோ, மேக் மை ட்ரிப்ல ஹனிமூன் போய்க்கோ, பிளிப்கார்ட்ஸ்ல பேபிஸ்க்கு ஆர்டர் கொடு, கூகுள்ல பேரை தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா OLXல போட்டு வித்துட்டு போயிட்டே இருங்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இன்றைய வாழ்க்கை மாறி போயிருக்குதே. அப்ப நம்ம எதைய தொலைச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன வெற்றி அடையிற, இன்னைக்கு வெற்றி பெற்ற பெண்மணியா நான் உலகம் முழுவதும் வளம் வர்றேன்னா அந்த அனுசரிப்பு வாழ்க்கையில் இருந்துச்சுங்களே.